தமிழ்நாட்டில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை 18 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, குமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதன்படி சென்னை சென்ட்ரல், அண்ணா சாலை, எழும்பூர், சேத்துப்பட்டு, புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் கடும் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியதால் சாலையில் குளம் போல மழை நீர் தேங்கியது. கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. லாந்தை, அச்சுந்தன் வயல், கருங்குளம், சூரன்கோட்டை, பேராவூர், கேணிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தீபாவளி தினத்தன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மற்றும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தி இருக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு அதிக மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளை அரசு அனுமதித்திருக்கும் நேரங்களில் உரிய இடங்களில் கூட்டாக வெடித்து மாசற்ற தீபாவளியாக கொண்டாட கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் மூத்த வழக்கறிஞர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது பரப்புரைக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் தொடர்பான மசோதா குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கான உள்கட்டமைப்புக்கு வெறும் 170 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும், திமுக ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக 1945 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையின் பொற்காலமாக திமுக ஆட்சி உள்ளது என்றார். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து 65 பேர் இறந்தபோது அங்கு போகாத கால்கள் கரூர் சம்பவத்திற்கு மற்றும் உடனடியாக போனது ஏன் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தாம்பரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், கரூரில் 41 பேர் இறந்ததற்கு தமிழக அரசுதான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றார். திமுக கூட்டணியில் இருப்பவர்களை சீண்டி வெளியேற வைக்க நினைக்கும் எதிர்க்கட்சியினர் எண்ணங்களை விசிகாவினர் தகர்த்தெறிய வேண்டும் என திருமாவளவன் எம்பி தெரிவித்திருக்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அவர், தேர்தல் நெருங்குவதால் தம்மை சீண்டி பார்ப்பார்கள், அவர்களுக்கு சமூக வலைதளங்களில் நாம் பதிலெழுதக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் பாமகவில் இருந்து நீக்கப்பட்டதால் காரில் பாமக கொடியை பயன்படுத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என பாமக வழக்கறிஞர் பாலு எச்சரித்தார். பாமகவின் சட்டமன்ற குழு தலைவராக தருமபுரி வெங்கடேசனை அங்கீகரித்து இருக்கை ஒதுக்க வேண்டும் என சென்னை தலைமை செயலகத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவுவை சந்தித்து பாமக வழக்கறிஞர் பாலு கேட்டுக்கொண்டார். அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கும் முன் நெறிமுறைகளை வகுக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரிய மனுக்களை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் தரமற்ற 3 இருமல் மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டாம் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தரமற்ற இந்த தயாரிப்புகள் முறைசாரா மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத சந்தைகளில் இருக்கிறதா என்பதை தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவுக்கு
இந்தியாவிற்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக வந்திருக்கும் மங்கோலிய அதிபர் குரேல்சுக் புக்னாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பிறகு ஜனாதிபதி முர்மு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் அதிபருடன் கலந்துரையாடினர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் தனியார் பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் 20 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். தயாத் பகுதியில் உள்ள ராணுவ நிலையம் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த போது தீப்பிடித்து எரிந்தது. இதில் 3 குழந்தைகள் 3 பெண்கள் உட்பட 20 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் தனியார் பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இந்த தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் பேருந்து தீப்பற்றிய விபத்தில் காயமடைந்து ஜோத்பூர் மகாத்மா காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை முதல்வர் பஜன்லால் சர்மா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் சிகிச்சை நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததோடு சிறந்த சிகிச்சை அளிக்குமாறு அறிவுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா எடுத்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தவிர்க்க முடியாத ஒன்று என ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் ராஜீவ் கை கூறியிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற ஐநா சபை மாநாட்டில் பேசிய அவர் தாக்குதல் நடத்த வேண்டிய இடங்களை தேர்வு செய்து இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது என்றார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் 2வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது. முதற்கட்டமாக 11 பேர் அடங்கிய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட நிலையில் தற்போது 2வது கட்டமாக 48 பேர் அடங்கிய வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் துர்காபூரில் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அவரது நண்பரை போலீசார் கைது செய்தனர். மாணவியின் தந்தை அளித்த புகாரில் பொய்யான காரணங்களை கூறி தனது மகளை தவறாக வழிநடத்தி தனிமையான இடத்திற்கு அந்த நண்பர் அழைத்து சென்றதாக தெரிவித்திருந்தார். கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து வகை சர்வதேச இந்திய தபால் சேவைகளும் இன்று முதல் மீண்டும் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய கட்டண விதியின் கீழ் தபால் ஏற்றுமதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட சரக்கு வரி மதிப்பில் 50% சலுகையில் அனுப்ப முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து, பள்ளி வேன், இ ரிக்ஷா மற்றும் பைக் மீது மோதிய விபத்தின் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பேருந்து வேகமாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. இதில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தலைநகர் டெல்லியின் நரேலாவில் போர்கர் தொழிற்பேட்டை 2ஆம் பகுதியில் உள்ள அட்டை உற்பத்தி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் இல்லை என கூறப்படும் நிலையில் 26 தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜார்க்கண்டில் 15 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகைக்காக மனைவியை கொலை செய்து விபத்து என கூறி நாடகமாடிய கணவனை போலீசார் கைது செய்தனர். சாலை விபத்தில் இருந்ததாக கூறப்பட்ட சேவந்தி குமாரி கழுத்து நெரிக்கப்பட்டும் உடலில் சில காயங்கள் இருப்பதையும் கவனித்த போலீசார் அவரது கணவர் முகேஷை விசாரித்ததில் அவர் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 94வது பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அவருடைய நினைவிடம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கலாம் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாம்பழ விவசாயிகளின் நலன் கருதியும் மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையிலும் நடவடிக்கைகள் எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். 2025ஆம் ஆண்டு மா விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என ஏற்கனவே ஜூன் 24ஆம் தேதி கடிதம் எழுதியதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு உத்தேசமாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி 24 மற்றும் 25ஆம் தேதியில் நடத்தவுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கை நவம்பர் மாத கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
துயர சம்பவம் அரங்கேறிய பிறகு கடந்த 17 நாட்களாக தலைமறைவாக இருந்த தவேக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்தபோது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு கரூரில் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு விஜய் செல்வது குறித்து மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட தவேக நிர்வாகிகள் இருவருக்கும் இன்று வரை காவலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற போக்குவரத்து துறை எச்சரிக்கை எதிரொலியாக அரசு அதிகாரிகள் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். NLC நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 442 கோடி அளவுக்கு முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க CBIக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக CBIயிடம் புகார் அளித்த கடலூரைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தனது புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்தார். நோய்வாய்ப்படும் கைதிகளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் உரிய நேரத்தில் வெளி மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சிறையில் இருந்த குருசாமி என்பவர் உயிரிழந்த நிலையில் இதனை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கோவில் பூசாரி கொலை வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆறுமுகநேரி போலீஸ் சோதனை சாவடி அருகில் உள்ள சுடலைமாட சுவாமி கோவில் பூசாரி முருகேசனை முன்விரோதம் காரணமாக இசக்கிமுத்து, மாரிச்செல்வம், சுகுமார், சங்கரவேல் ஆகியோர் கொலை செய்தனர். நாமக்கல் மாவட்டம் முதலைப்பட்டி பகுதியில் புகையிலை ஏற்றி சென்ற கார் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் காயமடைந்தனர். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான காரில் இருந்த தடை செய்யப்பட்ட புகையிலை எங்கு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் 10ஆம் வகுப்பு மாணவன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கி சுடும் போட்டியில் மாநில அளவில் பதக்கம் பெற்ற சம்பங்குளத்தைச் சேர்ந்த வடிவேல் மகன் யுவன் பெற்றோருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் தனது ஏர்கன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மேலமணக்குடி மீனவ கிராமத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. ஊர் கமிட்டி தலைவர் மாற்றம் காரணமாக ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரிடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் நேற்று அரிவாள் கம்புகளால் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். சென்னை செம்பரம்பாக்கம் அருகே கார் மோதி இளைஞர் பலியான நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த புனித் தண்டலத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை 2 வீலரில் கடக்க முயன்ற போது விபத்தில் சிக்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் விடுதியில் தங்கி பயிலும் பள்ளி மாணவர்களை கூலி தொழிலாளிகளாக பயன்படுத்திய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை விடுதி காப்பாளர் உதவியோடு ஜவுளிக்கடை உரிமையாளர் ஒருவர் கடை வேலைக்கு பயன்படுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே திருநங்கையை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்ற சக திருநங்கை உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை மகாலட்சுமி OMRல் நின்று கொண்டிருந்த போது அங்கு ஆட்டோவில் வந்த திருநங்கை சுஜி உட்பட 3 பேர் கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி ஆற்றின் கரை 5 கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட நிலையில் ஒரு நாள் பெய்த மழைக்கே கரைந்து ஓடியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். முறையாக அதனை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை அடுத்த திருமுக்கூடல் பாலாறு மேம்பாலம் அருகே அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி மோதியதில் 3 வயது குழந்தை உட்பட 10 பேர் காயமடைந்தனர். விபத்து காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சிறுமியை கடத்தி திருமணம் செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. கடந்த 2021ஆம் ஆண்டு சந்திரன் என்ற இளைஞர் 15 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று திருமணம் செய்த நிலையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை அருகே அரசு பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த பள்ளி மாணவர்களை மேலே வர சொன்னதால் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடத்துனர் முனியப்பன் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தஞ்சை மாவட்டம் கரிக்காடிப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 32 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த முன்னாள் மாணவர்கள் சீருடை அணிந்து வந்து பள்ளி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தங்களுக்கு பாடமெடுத்த ஆசிரியர் வகுப்பறையில் நுழைந்ததும் அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் ஐயா என கூறி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சி அடைந்தனர். NLC நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 442 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறி CBI விசாரணை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி M. நிர்மல்குமார் விசாரணையை நவம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவி 5 அருவிகளில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே அருங்குளத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவன் ஒருவரை கத்தியால் வெட்டிய சக மாணவனை பள்ளியில் இருந்து நீக்கி மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்கிறார். பள்ளியில் கபடி விளையாடிக் கொண்டிருந்த 9ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் சங்கமங்கலம் அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் வாங்கவில்லை என விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை எடுத்து செல்ல லாரிகள் வராததால் மூட்டைகள் தேங்கியிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை என அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர், கரூர் மாவட்ட ஆட்சியர், SP உள்ளிட்ட 17 அதிகாரிகள் நேரில் ஆஜராக உத்தரவிட்டது. புதுச்சேரி அடுத்த பாகூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் மணல் திருட்டில் ஈடுபட்டதாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டது. சாத்தனூர் அணையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருவள்ளூரில் வாடகை வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 போலீசார் கைது செய்தனர். வீட்டில் நாட்டு வெடிகுண்டு பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அதிரடி சோதனை மேற்கொண்ட போலீசார் VM நகர் பகுதியில் உள்ள வீட்டில் இருந்து 4 நாட்டு வெடிகுண்டுகள், கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் தருவை அருகே ராட்சதப்பாறை சரிந்து 4 தொழிலாளிகள் பலியான கல்குவாரிக்கு மீண்டும் அனுமதி வழங்கக்கூடாது என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அடைமிதிப்பான்குளம் பகுதியில் செயல்பட்டு வந்த கல்குவாரியில் கடந்த 2022ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதியன்று இரவு ராட்சதப்பாறை சரிந்து விழுந்ததில் அப்போது பணியில் இருந்த 4 தொழிலாளிகள் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தென்காசி மாவட்டம் காசிதர்மம் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் கடந்த செப்டம்பர் 29ஆம் தேதி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் மெலட்டூர் அருகே முன்விரோதம் காரணமாக நடவு வயலில் களைக்கொல்லி மருந்து அடித்ததால் நெற்பயிர்கள் கருகி வீணானதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். இதனால் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட 21 புதிய சொகுசு தாழ்த்தள பேருந்துகளை அமைச்சர் மனோ தங்கராஜ் மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த நிலையில் முதல் நாளிலேயே கோளாறு ஏற்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். வடசேரி பேருந்து நிலையத்தில் முதல் நாளிலேயே நெட்வொர்க் பிரச்சினை காரணமாக புதிய பேருந்தை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டது.
திருவள்ளூர் மாவட்ட மோட்டார் வாகன ஆய்வாளர் லோகநாதனின் காஞ்சிபுரம் வீட்டில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வங்கி லாக்கர் சாவி 84,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். செவ்வாய்க்கிழமையன்று திருவள்ளூர் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோட்டார் வாகன ஆய்வாளர் லோகநாதனிடம் இருந்து கணக்கில் வராத 1,24,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே நிலத்தகராறில் இளைஞர் ஒருவர் தனது சித்தப்பாவை குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மட்டம்பட்டியைச் சேர்ந்த முத்துசாமிக்கும் அவரது அண்ணன் குப்பனின் மகன் குப்புசாமிக்கும் இடையே நிலம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த குப்புசாமி தனது மனைவி கவிதா கொடுத்த கத்தியை கொண்டு சித்தப்பாவை குத்தியதாக சொல்லப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக வனப்பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 5 நாட்களாக பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விளாங்கோம்பை, கம்பனூர் பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் சாலைகள் அடித்து செல்லப்பட்டன. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே அமைக்கப்பட்டிருந்த நடைபாதை கடைகளை அகற்றிய மாநகராட்சி ஊழியர்களிடம் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்திற்கு இடையூறாக வள்ளுவர் கோட்டம் பகுதியில் கடைகள் வைக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற மாநகராட்சி ஊழியர்கள் நடைபாதை கடைகளை அகற்றினர். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையில் கஞ்சா போதையில் பொதுமக்களை தாக்கிய இளைஞர்களின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீடூர் அணை பூங்கா பகுதியில் கஞ்சா போதையில் இருந்த 5 இளைஞர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனை தடுக்க சென்ற பொதுமக்களை போதையில் இருந்தவர்கள் தாக்கியதில் 4 பேர் காயமடைந்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இருந்து ஒருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடி சென்று தப்பிக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. நம்பி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஆற்றின் கரையோரத்தில் வைத்திருந்த காலணியை எடுத்துக்கொண்டு ஒருவர் ஓடி உயிர் தப்பினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்திருந்த நகைகள் மாயமான நிலையில் அதனை திருப்பி வழங்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் எருமை மாற்றிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகைகள் மாயமாகி 15 ஆண்டுகள் ஆகியும் நகைகள் திருப்பி வழங்கப்படவில்லை என முழக்கமிட்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் அம்மன் தேர் புனரமைப்பு பணிகள் மற்றும் மாடவீதியில் உயர்தர கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கார்த்திகை தீப திருவிழா நெருங்குவதால் அதிக கவனத்துடனும் விரைவாகவும் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளை அறிவுறுத்தினார். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மறைந்த ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனுக்கு அக்டோபர் 28ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக இடைக்கால ஜாமீனில் வெளிவந்த அஸ்வத்தாமனுக்கு காரியம் உள்ளிட்ட சடங்குகளுக்காக மேலும் 15 நாட்கள் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மண் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். தெக்குப்பட்டு ஊராட்சியில் மலைக்குன்றை ஒட்டி மண் கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் போலீசாரை பார்த்ததும் தப்பி சென்ற நிலையில் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜே நிஷா பானுவை கேரளா உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 54ஆக குறைந்தது. நீதிபதிகள் காலியிடம் 21ஆக அதிகரித்துள்ளது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டு அமைதி வழிக்கு திரும்புமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், ஹமாஸ் தாமாக முன்வந்து இதை செய்யாவிட்டால் நாங்கள் அதை செய்ய வைப்போம் எனவும் அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹமாஸ் ஒப்படைத்த இஸ்ரேலிய பிணை கைதிகளின் உடல்களை அடையாளம் காண்பதற்காக டெல் அவிவில் உள்ள தடயவியல் மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அப்போது உயிரிழந்த பிணை கைதிகளின் உடல்களை சுமந்து வந்த வாகனங்களுக்கு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தி வரவேற்றனர். ஹமாஸ் தாக்குதலின் போது சக மாணவர்கள் பலரது உயிரை காப்பாற்றிய நேபாள இளைஞரின் உடல் இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆராய்ச்சி படிப்பிற்காக இஸ்ரேல் சென்றபோது பிபின் ஜோஷி சக மாணவர்கள் பதுங்கிய பகுதியில் இருந்து ஹமாஸ் வீசிய வெடிகுண்டை லாபகமாக பிடித்து வேறு பகுதியில் வீசினர். இதனால் இவரையும் பிணை கைதியாக ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து சென்றனர்.
காசா அமைதி ஒப்பந்தம் குறித்த மாநாட்டில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் இத்தாலி பிரதமர் மெலோனியிடம் மனம் திறந்து பேசினார். தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கோபப்பட மாட்டீர்கள் தானே என்று வினவிய டிரம்ப் உண்மையில் தாங்கள் ஒரு அழகான பெண் என கூறியதோடு இதையே அமெரிக்காவில் பேசியிருந்தால் தனது அரசியல் வாழ்க்கையே முடிந்திருக்கும் என்றார். மடகாஸ்கரில் ஜென்சி தலைமுறையினர் மேற்கொண்டு வரும் போராட்டம் தீவிரமடைந்ததால் அந்நாட்டு அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா நாட்டை விட்டு வெளியேறினார். தண்ணீர் மின்சார பற்றாக்குறை காரணமாக தொடங்கிய போராட்டத்திற்கு ராணுவத்தின் CFP-SAT பிரிவு, எதிர்க்கட்சிகள், வர்த்தக சங்கங்கள் என பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குவிந்துள்ளது. மரியா கொரினாவுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டதை அடுத்து நார்வேயில் உள்ள தனது தூதரகத்தை மூடுவதாக வெனிசுலா அறிவித்துள்ளது. நார்வே அரசின் தன்னாட்சி அமைப்பான நோபல் கமிட்டி வெனிசுலா எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினாவுக்கு நோபல் பரிசு அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையில் உள்ள முல்லைத்தீவு கடற்கரையில் கோலாகலமாக நடைபெற்ற உலக சுற்றுலா தின நிகழ்ச்சியில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமடைந்தனர். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்வில் பாரம்பரிய நடனம், மல்லாட்டம், ஒட்டு சுட்டான் பகுதியில் உள்ள கலைஞர்களின் பண்டார வன்னியர் நாடகம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இஸ்ரேலுடன் விளையாடியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இத்தாலியின் உட்டி நகரில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பேரணி நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் கூட்டத்தை கலைத்தனர். அஸ்வின் ஓய்வுக்கு பின்னர் தனக்கு அதிக ஓவர்கள் வீசும் வாய்ப்பு கிடைப்பதாக ரவீந்திர ஜடேஜா தெரிவித்திருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சில் கவனம் செலுத்தி தன்னுடைய அணியை வெற்றி பெற முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேலும் 2-0 என்ற கணக்கில் தொடரையும் கைப்பற்றி அசத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் இருந்து முன்னணி வீரர்களான ஆடம் ஜம்பா மற்றும் ஜோஸ் ஹேசல்வுட் விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 ஒருநாள் மற்றும் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையால் பாதியில் ரத்து செய்யப்பட்டது. கொழும்புவில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 258 ரன்களை குவித்தது. இதனையடுத்து நியூசிலாந்து அணி பேட்டிங் செய்யவிருந்த நிலையில் மழை குறுக்கிட்டது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடத்துவதில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்களிப்பு சிறப்பாக உள்ளதாக ஹாக்கி இந்தியா செயலாளரும் ஆசிய ஹாக்கி கூட்டமைப்பின் துணைத் தலைவருமான போரோனா சிங் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மதுரையில் உள்ள ஹாக்கி மைதானத்தில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டிகள் நடைபெற உள்ளன. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் குஜராத் ஜெயின்ஸ் மற்றும் பாட்னா பைரேட்ஸ் அணிகள் மோதின. இதில் அபாரமாக விளையாடிய குஜராத் ஜெயின்ஸ் அணி 40க்கு 32 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி யூபி யோதாஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் யூபி யோதாஸ் மற்றும் தமிழ் தலைவாஸ் அணிகள் மோதின. இதில் இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் கடைசி நிமிடத்தில் யூபி யோதாஸ் அணி 32க்கு 31 என்ற புள்ளி கணக்கில் த்ரில் வெற்றி பெற்றது. கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த 100 கோடி மான நஷ்ட வழக்கை ரத்து செய்ய கோரி IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. IPL சூதாட்ட வழக்கு தொடர்பாக தனக்கு எதிராக IPS அதிகாரி சம்பத்குமார் அவதூறு பரப்பியதாக தோனி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சம்பத்குமார் தாக்கல் செய்த மனுவை தனி நீதிபதி தள்ளுபடி செய்திருந்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் ஆப்பிரிக்க கண்டத்துக்கான தகுதி சுற்றில் எஸ்வதினியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய கேப் வெர்டே அணி முதல் முறையாக தகுதி பெற்றது. ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து இதுவரை 6 அணிகள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
திருவண்ணாமலையில் பள்ளி கல்வித்துறை சார்பாக வருவாய் மாவட்ட அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார். பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாணவர்கள் போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. அஞ்சான் திரைப்படத்தை ரீஎடிட் செய்து வரும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி மறு வெளியீடு செய்ய உள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. லிங்குசாமி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிப்பில் கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான அஞ்சான் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. பவன் கல்யாண் நடித்துள்ள ஓஜி திரைப்படம் வரும் 23ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேங்ஸ்டர் கதைக்களத்தில் உருவான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று உலகளவில் 350 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்தது. பவன் கல்யாண் நடித்ததிலேயே அதிகம் வசூலித்த திரைப்படம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. டீசல் படத்தின் ட்ரெய்லரை பார்த்துவிட்டு நடிகர் சிம்பு பாராட்டியது நம்பிக்கையை கொடுத்துள்ளதாக நடிகர் ஹரிஷ் கல்யாண் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்ற டீசல் படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை போட்டியாக நினைத்தால் போட்டி, இல்லை என்றால் இல்லை என்றார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி திரைப்படத்தின் ஆடியோ உரிமையை சரிகம சவுத் நிறுவனம் பெற்றிருப்பதாக படக்குழு தெரிவித்துள்ளது. சுதா கொங்கரா இயக்கி வரும் இந்த திரைப்படத்தில் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். சமூக ஊடகங்களில் இல்லாமல் இருந்தாலே விமர்சனத்தில் இருந்து ஓரளவிற்கு தப்பித்து விடலாம் என இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் தெரிவித்திருக்கிறார். டூட் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், தாம் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பெரிதாக நேரத்தை செலவிடுவதில்லை என்றார். காந்தாரா போன்ற படங்கள் பழங்குடியின மக்களின் மதமாற்றத்தை தடுப்பதற்கு முக்கியமானதாக அமையும் என நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத் தெரிவித்திருக்கிறார். காந்தாரா சாப்டர் 1 படத்தில் வருவது உண்மைதான் என்று ரசிகர் ஒருவரின் பதிவில் இவ்வாறு கமெண்ட் செய்திருக்கிறார். ஃபேமிலி பட இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் ஹீரோவாக அறிமுகமாகும் படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கேரளாவில் வளர்ந்து வரும் நட்சத்திரமான அனஸ்வர ராஜன் நாயகியாக நடிக்கும் இந்த படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி, லவ்வர் படங்களில் இணை இயக்குநராக பணியாற்றிய மதன் இயக்கியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் புரட்டாசி மாத ஜோதி தரிசனத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள முருகன் திருக்கோயிலில் செவ்வாய்க்கிழமையொட்டி பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் எல்லை காவல் தெய்வத்துக்கு கரிசோறு மற்றும் அசைவ விருந்து படைத்து கிராம மக்கள் வழிபட்டனர். மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் கிராமத்தினர் தங்களது வீடுகளில் சமைத்த அசைவ உணவுகளை ஊர்வலமாக மண் சட்டிகளில் எடுத்து சென்று எல்லை பிடாரி அம்மனுக்கு படைத்தனர். கியா நிறுவனத்தின் ICE என்ஜின் மாடல் கார்களான செல்டோஸ், சோனட், சைரோஸ், கேரன்ஸ், கிளாவிஸ் ஆகியவற்றின் நீட்டிக்கப்பட்ட வாரண்டி 7 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது புதிதாக வாங்கப்படும் கார்கள் மற்றும் பழைய கார்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. TVS மோட்டார் நிறுவனம் நியூ RTX 300 பைக்கை இந்தியாவில் புதன்கிழமை அறிமுகம் செய்கிறது. இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகும் முதல் அட்வென்ச்சர் பைக் என்ற பெருமையை பெற்றுள்ள இந்த பைக்கின் விலை 2.6 லட்சம் முதல் 2.8 லட்சமாக இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது.